இங்க பாருங்க. இப்போ நம்மளோட இந்த கீழே இருக்குல்ல, கீழே ஐப்ரோவோட கீழே ஸ்டார்டிங்ல என்ன பண்ணணும், ஸ்டார்டிங்ல இருந்து அப்படியே கோடு மாதிரி அந்த ஷேப்பை முதல்ல வரைஞ்சிக்கணும். ஓகே, இப்போ கீழே வந்து ஸ்டார்டிங்ல இருந்து வரைஞ்சிருக்கோம். மேல வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ரண்ட்ல விட்டுட்டு, ஃப்ரண்ட்ல இருந்து வரையக்கூடாது, வரைஞ்ச மாதிரி ஆயிடும். அப்போ ஃப்ரண்ட்ல கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் கேப் தள்ளி இங்க இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐப்ரோ வரைகிறேன். கொஞ்சம் தள்ளி சரிதா. இப்போ வரைஞ்சிட்டு இப்போ நான் ஃபில் பண்ண போறேன். இப்போ நான் முதல்ல வந்து ஐப்ரோவை வரைஞ்சிக்கிறேன். இது யாருக்கு அப்படின்னா ஐப்ரோவே இல்லாம இருக்கும்ல, அவங்க இந்த மாதிரி வரைங்க. இல்ல ஐப்ரோ நல்லா திக்கா இருக்கு, இப்போ இதை பாருங்க, இது குட்டியா இருக்கு, இது பெருசா இருக்கா, டிஃபரன்ஸ் சரிதா. ஐப்ரோ உங்களுக்கு பெருசா வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். சரியா. ஆல்ரெடி உங்க ஐப்ரோ பெருசாவே இருக்கு அப்படின்னா அது வரைய தேவையில்லை, ஜஸ்ட் ஃபில் பண்ணா போதும், கேப்பை மட்டும் ஃபில் பண்ணா போதும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், வரைஞ்சிட்டேன். இப்போ நான் கேப்பை மட்டும் ஃபில் பண்ண போறேன். ஃபில் பண்றதுக்கு ஜஸ்ட் அது உள்ள வந்து வரைஞ்சிட்டு நான் திரும்ப ஸ்கூல் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸஸா எல்லாம் வரைஞ்சிட்டு மிச்சம் இருக்கிறத மட்டும் தான் இந்த ஃப்ரண்ட்ல ஃபில் பண்ணணும். ஓகேவா. நம்ம டிஃபரன்ஸ் சரிதா. இது நல்லா ஆர்ச் வந்திருக்கா,